போராட்டம் இல்லாமல் ஒரு நாள் மாற முடியாது. இன்னும் சொல்ல போனால் மாறி நல்ல நிலையை நீங்கள் அடைந்திருப்பீர்கள். அந்த நேரத்தில் சைத்தான் பழைய காலங்களை ஞாபகப்படுத்தி என்ன செய்வான், அந்த கெடுதிகளின் பக்கம் அழைப்பான். ஒரு செய்தியை சொல்கிறேன். மிர்சத் அல் கனவி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நபித்தோழர். இந்த நபித்தோழர் இஸ்லாத்துக்கு முன்னர் எல்லா நபித்தோழர்களையும் தவறி இருந்த மாதிரி அவர் என்ன செஞ்சார், இஸ்லாத்துக்கு முன்னர் தவறான அதாவது ஒரு பழக்க வழக்கத்தில் இருந்தார். இவர் இஸ்லாத்தை ஏற்ற பின்னால் மதீனாவுக்கும் வந்த பின்னால் பத்ர் யுத்தம் போன்ற அதாவது உஹது யுத்தம் போன்றவைகளில் நிறைய முஸ்லீம்கள் கைது செய்யப்பட்டிருப்பாங்களே, மக்களை தானே இருப்பாங்க, அந்த கைதிகளை என்னது விடுவிச்சு கூட்டிட்டு வர வேலை என்ன செஞ்சார், அந்த மிர்சத் அல் கனவி பார்த்தார். இரவோடு இரவா போவார், எப்படியாவது உள்ள நுழைஞ்சு முஸ்லீம் கைதிகளை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுவார். ஒரு முறை இவர் போகிறார். என்ன போராட்டத்துக்கு போகிறாரு, உயிரை பணயம் வைத்து நல்ல முறையில் திருந்தி மாறிய பின்னால் அந்த உயிர்களை காப்பாற்றி கொண்டு வருவதற்காக போகிறார், கைதிகளை காப்பாற்றி கொண்டு வருவதற்கு. அங்கே போனால் இவர் ஏற்கனவே தவறான ஒரு பழக்க வழக்கத்தில் இருந்த ஒரு பெண்மணி இவரை கண்டுடுறார். இவரை கண்டு மிர்சத் மர்ஹபன் என்று சொன்னாங்க. மிர்சதா வாருங்கள், உங்கள் வரவு நல்வரவாகட்டும் என்று சொல்லி அந்த பெண்மணி இனாக் என்ற பெண்மணி என்ன செய்கிறா சொல்கிறா. அன்புள்ள சகோதரர்களே, மதீனாலேருந்து எவ்வளோ தூரம் மக்காவுக்கு இவ்வளோ கிலோமீட்டர் தாண்டி வந்து எதற்காக வந்திருக்கிறாரு, ஒரு கைதியை காப்பாற்றி கூட்டிகிட்டு போக வந்திருக்கிறாரு. பயங்கரமான சூழல், அகப்பட்டா என்ன செஞ்சிடும், இவருடைய உயிரும் போய்விடும். இந்த மாதிரி சூழ்நிலையில் ஏற்கனவே பழைய தவறை ஞாபகப்படுத்தி ஒரு விபச்சாரம் செய்கின்ற பெண்மணி என்ன செய்கிறா, மிர்சதா வாங்க என்று அழைத்தால் இரவு நேரம் தனிமை பயங்கர சூழல், இந்த மாதிரி நேரத்தில் அழைப்பு யாருக்கு, மிர்சத் அல் கனவிக்கு. சைத்தான் எப்படி இந்த இடத்தை பயன்படுத்திக்கிறான் பாருங்க, சைத்தான் அப்படி பயன்படுத்துகிறான். அந்த நேரத்தில் இவர் சொல்கிறார், யா இனாக்கு இன்னல்லாஹ ஹர்ரம ஸினா, அல்லாஹு தாலா விபச்சாரத்தை ஹராமாக்கி விட்டான், அல்லாஹு தாலா விபச்சாரத்தை ஹராமாக்கி விட்டான் இனாக்கேன்னு சொல்கிறான். உடனே இந்த பெண்மணி சொல்ற, நீ விபச்சாரத்துக்கு வரலையா, நீ வந்து கைதிகளை கடத்திட்டு போக வந்திக்கிறான் செய்தியை சத்தம் போட்டு சொல்லுவேன் அப்படின்றாங்க. அடுத்த நிர்பந்தம். உடனே என்ன செய்கிறான் மிர்சத், அந்த கைதியை யாரை கூட்டிகிட்டு போக வந்தார் அவரை விடுவிச்சு கூட்டிக்கிட்டு ஓடிடுறார். சுமந்து கொண்டு ஓடுறா, இவர் சத்தம் போடுறா, இவர் எப்படியோ தப்பி வந்துட்டான். ஆனால் சைத்தான் தானே விட மாட்டான். சைத்தான் வந்து அந்த பழைய ஞாபகத்தை திருப்பி திருப்பி மிர்சதுடைய சிந்தனையில் ஊட்டிக்கிட்டே இருக்கிறான். இப்போ மிர்சத் வந்து மதீனாவுக்கு வந்து சேர்ந்தாரா, ஒரு சிந்தனை சைத்தான் போடுறான். ரசூலுல்லாஹ்கிட்ட வாராரு, அல்லாஹ்வின் தூதரே அன்கிஹு இனாக்கன், முதல் கேள்வி, நான் வந்து இனாக்கை திருமணம் முடிச்சுக்கொள்ளவா அப்படின்னு கேட்டார். எந்த ரூட்டில் வந்த, விபச்சாரம் ஹராம், நீ எதுக்கு போ, கல்யாணம் முடி, திருமணம் முடி. யாரு, அத்தனை பத்தினி பெண்களும் மதீனாவில் இருக்க, நல்லவர்களெல்லாம் இருக்க. சைத்தான் என்ன சொல்கிறான், விபச்சாரம் ஹராம் தான், யாரை முடிக்கணும், நீ திருமணம் முடிச்சிக்க, முடிஞ்சுது. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஷைத்தானது சதிகளை அறிந்த ரப்புல் ஆலமீன் இடத்தில் வந்த மார்க்கம். அல்லாஹு தாலா குர்ஆன் வசனம் இறக்குறான். என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கிறார்கள், விபச்சாரம் செய்த பெண்மணி விபச்சாரம் செய்தவரையே என்ன செய்யணும், திருமணம் முடிக்கணும், அவருக்கு தான் சொந்தம். விபச்சாரம் செய்கின்ற ஆண்கள் விபச்சாரம் செய்கின்ற பெண்மணிக்கு தான் தகுதியானவர்கள். விளங்கிட்டா, வஹுர்ரிம ذَلِكَ عَلَى الْمُؤْمِنِينَ, அது முஃமின்களுக்கு அல்லாஹு தாலா ஹராமாக்கி விட்டான்.